எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது எந்த நேரமுமே அவரோட நினைவாகவே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது எப்பவுமே சிவமந்திரத்தை தான் சொல்றோம், எப்பவுமே நம்ம சிவத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த நினைவானது நம் மனதை விட்டு அகலாது. சாதாரணமா ஒரு பொருளை பார்க்கும் போது ஏற்படுகின்ற பதிவு கொஞ்ச நாள் நம்ம காணாம போயிடும், திருப்பி அதை பார்க்கும் போது வரும். ஆனா இந்த சிவமந்திரத்தை சொல்லும் போதோ சிவனை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலோ அந்த பக்தியானது எப்பொழுதுமே அந்த மனதை விட்டு அகலுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்நேரமும் சதா சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவரை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனமே இறைவன் வசிக்கின்ற வசிப்பிடமாகின்றது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த நேரமும் உங்களுக்கு சிவனை பத்தி ஞாபகமே இருக்கு, சிவனை பத்தியே பேசி கொண்டிருக்கின்றோம், சிவமந்திரங்களையே உச்சரித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அது பெரிய விஷயங்க ஐயா. அந்த மனமானது சுத்தமாகிறது, இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற வசிப்பிடமாகிறது. அப்ப இறைவன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க அந்த சிவரூபமாவே இருப்பீங்க. எப்பவுமே அந்த பந்த பாசம் பற்றுகளை எல்லாம் அழித்து இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் ஒழித்து இறைவனோட அந்த நிஷ்டையிலேயே அவரோட நினைவு நிலையே நம்ம அப்படியே காலத்தை கழித்து கொண்டிருப்போம். அதுவெல்லாம் அரும் பெரும் கருணை, இறைவனால் வழங்கப்பட்ட பெரிய வரம். எல்லாமே பேசிடலாம், இந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து வெளிவந்து விடலாம் முயற்சி செய்யுங்கள்னு. ஆனா அதற்கு அவரோட அருள் இல்லாம அவரோட கருணை பார்வை இல்லாம மாயை பற்றி உணர்ந்து கொள்ளவும் முடியாது. அந்த ஆணவம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்மால வெளியே வரவும் முடியறதில்லை. ஆனா முயற்சி செய்து இறைவனை பற்றியே சதா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மும்மலங்களையும் ஒழிப்பதற்கு வழி என்னன்னு கேட்டா இறைவனோட மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு வழி, இறைவனோட சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு வழி. ஏன் அப்படின்னா எப்பவுமே இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் சரிங்களா, நீங்க வினை பயன் காரணமாக தான் அடுத்தடுத்த பிறவியானது வருகிறது. இப்ப இந்த கர்மத்தை ஒழித்து விடுவதற்கு நாம் இறைவனை பற்றியே சிந்தையில் இருக்கின்றோம்னா அவரவே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவராகவே நான் ஆகின்றேன் அப்படிங்கும் போது அந்த பிறவி சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பானது அங்கு ஏற்படுகிறது. அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா உணர்ந்துக்கும் பொழுது அந்த சிவபெருமானோட கருணையை அந்த சிவபெருமானோட அந்த ஆற்றல் நம்ம உணர்ந்துக்கும் பொழுது கண்டிப்பா இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நம்மால விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், திரும்ப திரும்ப சொல்றதுதான், சிவமந்திரத்தை மட்டும் மனதில் ஜபித்துக் கொண்டிருங்கள், சிவனை மட்டுமே மனதார வழிபட்டு கொண்டிருங்கள், எந்நேரமும் சிவனை பற்றியே நினைத்து கொண்டிருங்கள். நல்லவர்கள் அருகில் வருவார்கள், சிவனடியார்கள் உங்களை நெருங்கி வருவார்கள். சிவத்தை பற்றிய பெரும் பெரும் அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அறிய செய்வார் இறைவன். மற்ற எந்த விஷயமும் நமக்கு அதுக்கு வராது, மற்ற எந்த விஷயமும் இந்த மனசுக்குள்ள போகாது. தீய எண்ணங்களுக்கான வழியே இல்லாம போகும், நல்லெண்ணங்கள் மனதில் உதித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே சிவனை பற்றிய நினைவு, சிவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்துள் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் சர்வேஸ்வரனாகப்பட்டவர் குடிக்கொள்கின்றார். அவர் குடிக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலே கோவிலாகிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அதை விட வேற எதுவும் பெரிய சிறப்பு நமக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, வாழ்கின்ற போதே இந்த உடலை கோவிலாக்கி கோவிலுக்குள் சர்வேஸ்வரனை குடியேற்றி அந்த ஜோதி ரூபமாக தரிசித்து அவரின் அருளை பெறுவதே இந்த வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விடைய பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேற ஏதும் இருப்பது இல்லை. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஐயப்பாடானது இந்த உடல் உயிர் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயம். இந்த உடல் பெரியதா உயிர் பெரியதா? ஆன்மீகத்தை பொறுத்தளவு இந்த உடலுக்கு அவ்வளவு மதிப்பில்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த உடல் இல்லாமல் உள்ளிருப்பவரையும் உணர்ந்து கொள்ள முடியாதுங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். அப்ப அந்த உள்ளிருக்கக்கூடியவருடைய தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடலானது பக்குவப்பட்டிருக்க வேண்டும், சரியான உடல்நிலையில் இருக்க வேண்டும். அதை பேணி பராமரிப்பது அப்படிங்கிறது கட்டாயமா தேவை அப்படின்னு இருந்தாலும் இந்த உடலுக்கான மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொண்டு தான் என்ற அகங்காரத்தை நாம் வளர்த்து கொண்டோமே எனில் இந்த உடலுக்கென்று ஒரு பெயர் உள்ளது, அந்த பெயர் தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்ட்டு, அதாவது அப்பா அம்மா வச்ச பேர் அதுதான் நீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை, நாம் படித்த பட்டத்துக்கு ஒரு மரியாதை, நாம் பிறந்த பிறப்புக்கு ஒரு மரியாதை, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மரியாதை தேவைப்படுகிறது, அதுதான் எனது அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அது நம்மளோட அறியாமை. அப்ப அந்த அறியாமையிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் எல்லாம் அந்த இறைவனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம்.
இந்த உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு நகைப்பெட்டி இருக்குன்னா அந்த நகைப்பெட்டி மாதிரி உள்ள நகையை வச்சிருக்கீங்கன்னா பொத்தி பொத்தி பாதுகாப்பாக அந்த நகைப்பெட்டியை வச்சிருப்போம். அந்த நகையை எடுத்து கழுத்தில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு இருக்காது, தூக்கி வீசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த உடல் அப்படிங்கிறது. இது சித்பவானந்தர் ஐயா அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த உடலானது நகைப்பெட்டி மாதிரி, உள்ளிருப்பது நகை மாதிரி. இந்த நகையானது வெளியே போய்விட்டால் இந்த நகைப்பெட்டியை தூக்கி வீசி விடுவார்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போல எப்பவுமே வெளி தோற்றத்திற்கு மதிப்பை அதிகம் கொடுத்தோமே எனில் உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த உடல் கிடைத்தது பெரிய விஷயம். இதே வந்துட்டு ஆறறிவு இல்லாத ஜீவன்களாக பிறந்திருந்தால் நம்முள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனா இறைவன் பார்த்து இந்த உடலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது இதுல ஒரு காரண காரியம் இருக்கு. அது பல பேத்துக்கு தெரியாம இந்த வாழ்க்கையவே தொலைச்சிட்டு கடைசி காலத்துல சிவனே சிவனேன்னு சிவசிவா சிவசிவான்னு போறதுல என்ன இருக்கு? ஆரம்பத்தில் இருந்தே இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலை பேணி பராமரிப்பதுடன் சேர்ந்து ஆத்ம பலத்தையும் அதிகப்படுத்தி கொண்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அந்த பேராற்றலை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்யாவிடின் இந்த பிறப்பெடுத்து என்ன பலன்? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா? இயல்பா பேசுறது, நீ எதுக்கு பிறந்தன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு காரியத்தை இறைவன் கொடுத்திருப்பார். இப்படி நிறைய சொல்லுவாங்க. நீ இந்த சமூக சேவை செய்யணும், நீ இந்த சாதனை பண்ணணும், அந்த சாதனை பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேலை, எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுகின்ற அந்த அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது உன்னில் இருக்கக்கூடிய எண்ணெய் உணர்ந்து கொள் அப்படிங்கிறது தான். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் முயற்சி செய்கிறோம், அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே தேடுறோம். புகழுக்கு அடிமையாகின்றோம், பொருளை சேர்க்க ஆசைப்படுகின்றோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுது. நீங்க கோடி கோடியா பணத்தை சேர்த்தாலும் ஒரு வினாடி பொழுதில் அது பயனற்றதாக விடுகிறது. நீங்கள் சேர்த்த பொன்னும் பொருளும் உன் இறுதி நிலையில் நிற்பதில்லையே. எத்தனையோ பேர் பாடிவிட்டனர், எத்தனையோ ஞானிகள் சொல்லிவிட்டனர், நீ என்ன சேர்த்தாலும் இறுதியில் நீ போகும்போது உன்னோட எதுவுமே வராதுன்னு அவ்வளவு அப்பட்டமா சொன்னதுக்கு அப்புறமும் நம்மோட அகங்காரத்தின் காரணமாக எதற்கு உயர்ந்த மதிப்பை கொடுக்கின்றோம்? வாங்குகின்ற நிலத்திற்கு, சேர்க்கின்ற பொன்னிற்கு, வருகின்ற புகழுக்கு, இதுக்கு எல்லாம் அடிமையாகி விடுகின்றோமே தவிர உண்மையாக உன்னில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போனது எவ்வாறு என்றுதான் தெரியவில்லை. மாயை ஒரு பொருட்டாக இருந்தாலும் அதை மீறிக்கொண்டு வருவதற்கின்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த வைராகியமும் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்றது. அப்படிங்கும் போது அதை ஏன் அவர்கள் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாகவே எழுந்து விடுகிறது அல்லவா? இன்னும் இன்று இருக்கக்கூடிய எவ்வளவோ குருமார்கள் உபதேசிக்கின்றனர். வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த முறை கிடைச்சிருச்சு, இன்னும் ஒரு முறை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா யாராலையும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. சிற்றின்பங்களை எல்லாம் பேரின்பமாக நினைத்து கொண்டு அதில் மூழ்கி திளைத்து கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் துடித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்ட பின்னர் என்ன காரணத்திற்காக நாம் வந்தோம் என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்த பின்னர் எல்லாம் முடிந்து நகைப்பெட்டியை தூக்கி போற மாதிரி இந்த உடலை கொண்டு போய் சுடுகாட்டுல வீசிட்டு உணவுன்னு பேரை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அங்க நின்று கதறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உள்ளிருக்கக்கூடிய அந்த ஜோதி, அந்த அருட்பெரும் கருணை, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அவர்கள் எல்லாம் இறைவனால் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் பெருமுயற்சி இல்லாமல் அது நடப்பதில்லை. அது நானாகட்டும் நீங்களாகட்டும் பெருமுயற்சியும் விடா நம்பிக்கை, அது விடா பிடிவாதமா நான் என்னுள் இருப்பவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புமயமாக மாறி அவரை தேடாத வரையில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவும் வாய்க்கப்பெறாது. அப்ப முயற்சி என்பதை நாம் செய்ய வேண்டும். உட்கார்ந்த நேரத்துல 1 மணி நேரத்தில் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல நம்ம தோத்து போயிடுறோம். கால நேரங்களை பற்றி எண்ணாமல் என் பணியை நான் செய்கின்றேன், என்னுள் இருப்பவரை உணர நான் முயற்சி செய்கின்றேன் என்று தொடர்ந்து நாம் முன்னேறும் பொழுது, நாம் அதை பயிற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக இறைவனின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும். சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். திக்கற்றவர்களுக்கெல்லாம் என் தெய்வம் தான் ஐயா தெய்வம். திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஒளியை காட்டுவதே மேஸ்வரன். அப்படிப்பட்ட கடவுள் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள முற்படும் போது அதற்கான வழியையும் காட்டுவார். அவர் கண்ணிமைக்கும் நொடியில் இந்த உலகம் பரபரத்து போகின்றது, பல காலங்கள் ஓடி போகின்றது. அதில் ஒரு சின்ன பகுதி நாம்
ரொம்ப அதை வந்துட்டு அளவிட இப்போ அணுவின் அளவை அளக்க முடியாதுன்ற அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய அளவிலான பொருளே அல்ல. ஆனால் உங்கள் மனதில் அந்த அன்பு மிகும் பொழுது உங்களது உள்ளத்தில் அவர் தோன்றுகின்றார், உங்களுக்கான வழியை காட்டுகின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அந்த பராபரம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், யோசிச்சு பாருங்க. அந்த இன்பத்தை அனுபவிக்காத வரையில் அதை பற்றி கூற முடியாது. ஞானிகள் பல பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாமே நிறைய சூட்சமமாக சொல்லி போயிருக்கிறார்கள், பரிபாஷையின் மூலமாக நிறைய சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒரு விஷயத்தை கூட நம்ம உணர முற்படுவதில்லை. அப்படிங்கிறது தான் ஏனோ தெரியல இந்த மனித குலத்திற்கு உண்டான சாபமாக இருக்கிறது. எதையெல்லாம் முக்கியம் இல்லையோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம், எதையெல்லாம் முக்கியமோ அதற்கெல்லாம் முக்கியத்துவமே இல்லாமல் போய்விட்டது இந்த காலத்தில். உணர்ந்து கொண்டால் ஒழிய இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு வழி இல்லை. உணர்ந்து கொண்டால் எல்லாம் சிவமயம், உணர்ந்து கொண்டபின் எல்லாம் சிவமாக மாறுகிறது. எல்லாம் சிவமாக மாறும் பொழுது நீயும் சிவமாக மாறுகின்றாய். நீ சிவமாக ஆன பின்பு வேறென்ன வேண்டும்? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இறைவனை அடைய வேண்டும், ஈசனுடைய நினைவிலே இருக்க வேண்டும், இந்த பிறவி என்கின்ற இந்த பிணியிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஆனா அந்த எண்ணம் வெளிப்படுவதுதான் இறைவனின் அருளால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனோட அருள் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கையை உண்மை என நினைத்து இந்த ஊனுடம்பிற்கான அனைத்து தேவைகளையும் தேடி தேடி அலைந்து ஆசைகளாக கொண்டு அந்த ஆசைகளை நிறைவேற்றும் பொருட்டு செய்யாத தவறுகளையெல்லாம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சுழலில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருப்போம். இந்த ஈசனோட பெருங்கருணை அப்படிங்கிறது கிடைத்து விட்டால் கண்டிப்பா இந்த பிறவிச் சூழலிலிருந்து நாம் வெளியே வந்து விடலாம் அப்படிங்கிறத அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இறைவனை வழிபட வேண்டும், ஈசனை வந்துட்டு எப்படி மகிழ்விக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளே இருக்கும். அருகாமையில் ஆலயங்கள் இருக்கிறது, அங்கே போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணுறேன், என்னோட ஆடம்பரத்தை நான் அங்கே காமிக்கிறேன், என்னோட அந்த ஒரு கர்வத்தோடு நான் போய் எல்லா விஷயம் செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு நம்ம செய்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, பூஜைகளாக புனஸ்காரங்களாக இல்லை நீங்கள் செய்யும் வழிபாட்டில் கூட கர்வம் இருந்தாலும் அப்பன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அடியார் பெருங்கூட்டத்தில் நம்மை சேர்த்து கொள்வது இல்லை. மாறாக இறைவனை பார்த்தவுடன் கண்கள் கசிந்து உள்ள முருகி அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உணர்வு ஒருவரிடம் இருக்கிறது, அந்த தன்மை ஒருவரிடம் இருக்கிறது. பார்த்ததுமே கலங்குகின்றார். ஏன்? அந்த அன்பின் வெளிப்பாடாக கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த ஓடுகின்ற அந்த வேகத்திலே உள்ளமானது பதறுகிறது. பெரிய வரத்தை அடைந்தது போல ஒரு உணர்வு. தன்னை மறைந்த நிலையில் அப்பா அப்படின்னு கூப்பிடுகின்ற அந்த ஒரு நிமிடம் இந்த உலகமே ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு இறைவன் நம்மை ஆட்கொள்வார். அந்த ஒரு இயல்பானது நம்மிற்குள் வந்து விடுகிறது. அப்படிங்கும் போது தன்னுடைய அடியார் பெருங்கூட்டத்தில் இறைவன் நம்மையும் இணைத்துக் கொள்கின்றார். யாருக்குமே இறங்கி வராத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு மட்டுமே இறங்கி வருவார் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே. கொஞ்சமா அன்பு இருந்தா போதும், கொஞ்சமா அவர் மேல, ஆனா அது உண்மையான அன்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையான அன்பை ஈசனின் மீது நீங்கள் வைத்து விட்டால் பல மடங்கு கருணையை அவர் காட்டுவார் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருக்கிறார்கள். நிறைய அடியார் பெருமக்கள் இந்த உலகம் தோன்றிய, இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து, இந்த உயிர்கள் வாழ ஆரம்பித்ததிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து இறைவனின் பற்றி தெரிந்து கொண்டு அந்த இறைவனின் கருணையை பற்றி உணர்ந்து கொண்ட பின்பு இறைவனின் மீது அன்பு வைக்க ஆரம்பித்த அந்த முதல் மனிதனிலிருந்து இன்று வரை உண்மையான அன்பை யார் இறைவன் மீது, ஈசனின் மீது வைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் கருணையை இறைவன் வந்துட்டு காட்டுகிறார். அதன் வாயிலாக வீடு வேறு இன்பத்தை அளிக்கின்றார். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். உயிர்கள் அனைத்தும் அவர் பார்வையில் ஒன்றே. வெறுமன வேடிக்கை தான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு தங்களோட வாழ்க்கையை வந்து கையில கொடுத்து அனுப்பப்பட்டு விடுகிறார்கள். அதன் பின்பு அந்த பிறவி ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவி எதற்காக அப்படின்னா இறைவன் புகழை பாடுவதற்காக, இறைவனை துதிப்பதற்காக,
இறைவனை பூஜிப்பதற்காக, இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்காக இதையெல்லாம் செய்யும் பொழுது, உண்மையான அன்பானது உங்கள் உள்ளத்தில் பொங்கும் பொழுது, கண்டிப்பா இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்குகிறார். அந்த அன்பு இல்லாத போது, அகங்காரம் தலைக்கேறி இருக்கிறதுங்கும் போது, இந்த மாயை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பா எந்த ஒரு சிந்தனையும் மனதில் எழாது. இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கும், உயிர்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றி இருக்கும், இந்த உயிர்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க தோன்றாது. அடியார் பெருமக்களுக்கு அனைத்துமே சிவம். அடியார் பெருமக்களுக்கு அனைத்துமே சிவம். எந்த உயிரினத்தை பார்த்தாலும் சிவமாகவே பாவிப்பார்கள். எந்த உயிரினத்தை பார்த்தாலும் சிவமாகவே பாவிப்பார்கள். சிவா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தை, அதை எங்க கேட்டாலும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பார்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கிறார் அல்லவா. அப்ப சிவான்னு கூப்பிட்டா, சிவாங்கிற பெயரை சொன்னா அப்ப நீங்க தான் இருக்கிறார் அப்படின்னு நின்றுவாங்க. அந்த அளவிற்கான அன்பை நீங்கள் காண முடியும். சோதனை காலகட்டம் அப்படின்னு நிறைய பேசப்படும். சோதனை சோதனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன போய் சோதனை? வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது, அந்த சோதனை அப்படிங்கிறது இல்லாமையோ ஒருத்தர் வாழ்கிறார் அப்படிங்கும் போது, அந்த மேடு பள்ளம் இல்லாத இடத்துல வண்டி ஓட்டுற மாதிரி கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும். வண்டியில போறப்ப மேடு பள்ளம் இல்லை, வளைவுகள் இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும் வண்டி ஓட்டுறப்பயே. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வாழும் பொழுது இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்தால்தான் அந்த வாழ்க்கையானது சுவாரஸ்யமாக இருக்கும். இயல்பா சொல்றது. அதுல இப்ப நம்ம பெருநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்யறோம். பெருநிலைனா என்ன? இறைவனோட அந்த பாதத்தில் ஓரிடம், இறைவனுடைய பாதத்தில் ஓரிடம் அது வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறோம் அப்படிங்கும் போது, அப்ப அதற்கான முயற்சிகள், அதற்கான வழிகளை நாம் தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். சாதாரணமா கிடைத்து விடுமா அந்த இடம் அப்படின்னா, உண்மையான அன்புடையவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம். உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம். அப்ப நம்ம முழு மனதுடன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, பொன் பொருளுக்கு, இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மாதிரி என்ன விஷயத்தை நீங்க கொடுத்தாலும் அதுக்கு மயங்க மாட்டார். ஏன்? இது எது உங்களால் உருவாக்கப்பட்டது? நீங்க கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு, மன்னிக்கும், நாம போய் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆட்களா? நாம் ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கும் போது எதை வைத்து செய்தோம்? இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி செய்தோமா இறைவனுக்கு? கட்டாயமா கிடையாதே. அப்புறம் அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? என்னுடையதை எடுத்து எனக்கே கொடுக்கிறாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி எடுத்து சமைச்சு நமக்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அது எப்படி தானத்தில் அடங்கும்? அதே போலதானே இப்ப இங்க இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம செய்யலைன்னா கூட யாரோ ஒருத்தர் செய்வாங்க. அதுல என்ன இருக்கு? அது எப்படி இறைவனின் மனதை குளிர்விக்கும்? கிடையாது அல்லவா. அப்ப இறைவனின் மனதை எப்படி, அல்லது இறைவனை எப்படி குளிர்விக்க முடியும்? அந்த அன்பை எப்படி நம்மால் பெற முடியும்னா, நீங்கள் உண்மையான அன்பை காட்டும் பொழுது, இறைவனின் மீது நீங்கள் உண்மையான அன்பை பொழியும் பொழுது, காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு இறைவனின் கருணையானது கிடைக்கும். ஏன்னா இந்த உணர்ச்சிகளோடு, அன்பு என்ற உணர்ச்சியோடு, அந்த காதல் என்ற உணர்ச்சியோடு உங்களுக்குள்ள பல உணர்ச்சிகள் இருக்கின்றன. கோபம், சந்தேகம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் கட்டுப்படுத்தி, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்கள் என்று உணர்ந்து அதையெல்லாம் கட்டுப்படுத்தி, அதனினும் ஒரு உயர்ந்த அந்த அன்பு, அந்த காதல் அப்படிங்கிற உணர்வை நீங்க இறைவன் மீது காட்டுகிறீர்கள். அதை மற்ற உயிரினங்களின் மீது காட்டுகிறீர்கள். காரணம் என்ன? எல்லோருமே சிவம் அப்படின்னு உணர்ந்து மற்ற உயிரினங்களின் மீது அந்த அன்பை காட்டுகிறீர்கள் அப்படின்னா இறைவன் நம்மை அடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்கின்றார். யாருக்காகவும் இறங்காத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு இறங்கி வருகிறார். அதனாலதான் நம்ம சொல்றது, உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களையும் இறைவன் அடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்கின்றார். அடியார்களை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே. உண்மையான அடியாரை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே. அடியார் மீது வைக்கின்ற பாசம் இறைவனின் மீது வைக்கின்ற பாசத்திற்கு ஒப்பாகும். அந்த அன்பு, இந்த பாசம், அந்த ஒரு காதல், இந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணங்கள், அந்த நிகழ்வுகள் எல்லாம்
இறைவன் மீது மாறாத நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தி செல்லும். எப்பொழுதுமே பிறவா நிலை வேண்டுமென்றால் பிறப்பை அறுக்கக்கூடிய இறைவனை சரணடைதல் வேண்டும். அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் மீது அளவிலாத அன்பை வைக்க வேண்டும். சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு நம சிவாய என்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். அவர் பெருங்கருணை பேராறு, சொல்ல போனா சமுத்திரத்தினும் மேலாம். சமுத்திரமெல்லாம் ஒரு ஈடே ஆகாது அவர் அன்புக்கு முன்னாடி, அவரோட கருணைக்கு முன்னாடி. அப்ப அனைத்திற்கும் மேலாம் அவருடைய கருணை பார்வை. அதை பெற வேண்டும் என்றால் உண்மையான அன்பு இருந்தால் போதுமானது, அவ்வளவுதான். நமக்குள்ள பெரிய குழப்பங்கள் பல இருந்தாலும் இனம் புரியாத ஒரு குழப்பம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஐயனை வழிபட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், கட்டாயமாக வழிபடுகின்றோம். ஆனால் ஏனோ தெரியல, ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் 6 மாதம் இந்த மாதிரி வழிபட்ட பின்னர் ஏனோ ஒரு தயக்கம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, எதுவும் நடக்கவில்லையே, என்னால் எதுவும் உணர முடியவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பக்தியிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது ஒரு சிலரிடம் காணப்படுகின்றது. அந்த கேள்வி நமக்குள்ளும் எழலாம். ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நல்லா தெரியும், நாயன்மார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சித்தர்கள் அப்படிங்கிறவங்களை பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும். பல சித்துக்களை அடைந்தவர்கள், அதுலேயும் வந்துட்டு இந்த பஞ்சபூத இயக்கங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதத்தையும் பற்றியும் சரி, இந்த உடலில் உள்ள பஞ்சபூத ஆதிக்கங்களையும் பற்றி நன்கு அறிந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் கூறும் பொழுது சிவபெருமானை எப்பொழுதுமே உயர்த்தியே கூறுகிறார்கள். காரணம், எல்லாத்திற்கும் மூலவன். இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் அழியாமல் இருக்கின்ற ஒருவர் என்றால் அது சிவபெருமான். அந்த எல்லையற்ற ஆற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே அழியாத ஒரு ஆற்றல் அப்படின்ட்டு சித்த பெருமக்களாலும் ஞானிகளாலும் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. தீவினைகள் எல்லாத்தையும் அழிப்பவர், தீவினைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அது நம்பெருமானை சொல்ல முடியும். சரி, இப்படி இருக்கல நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார், வழிபடுகின்றோம், என்னன்னே தெரியல, திடீர்னு மனதில் ஒரு குழப்பம், எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி எண்ணம் அது என்னை சூழ்கிறது. அதனால் நான் பின்வாங்குகின்றேன் அப்படிங்கும் போது நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நாயன்மார்களாகட்டும் சித்தர்களாகட்டும் அவர்களுக்கும் இது போன்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கலாம். கண்டிப்பாக அவர்கள் மனதிலும் இந்த சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்னும் பொழுது கட்டாயமாக இந்த தயக்கம் இயல்பாக எழும். ஆனால் அதை மீறி, அந்த உணர்ச்சிகளை மீறி அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது அந்த தேடுதலை விரைவுபடுத்தும் பொழுதுதான் நமக்கு அடுத்த படிநிலையானது வாய்க்கப்பெறும். ஏன்னா பெரும்பாலும் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய்யான உடல், பொய்யான பிரபஞ்சம், பொய்யான உலகம், பொய்யான மனம், எல்லாமே பொய். எது உண்மை? எம்பெருமான் மட்டுமே உண்மை. அப்ப அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறிது காலம் எடுக்கத்தான் செய்யும். நம் மனதில் ஒரு சறுக்கல் ஏற்படுகிறது என்றால் அது பொய்யான சறுக்கல் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அந்த பொய் மேவுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அளவு, ஒளியளவு அதிகபட்சமாக இருக்க வேண்டும். என்று என் மனதில் சந்தேகம் எழும்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் நம சிவாய அப்படிங்கிறத என்னால் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது. மனம் நம்மை தாறுமாறாக கூட்டி செல்லும் அல்லவா? இப்படியெல்லாம் கிடையாது, இதை விட்டு வெளியவான்னு சொல்ற போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாயங்கிறத உறக்க சொல்லுங்க. சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் உங்களை தடுமாறி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த மனம் கட்டுப்படுகின்றது. அதுதான். ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நிறைய பேர் ஈசனோட பாதத்தை சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தடை இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி, அந்த பொய்யை அழித்து அதன் பின்னர் அந்த இறைவனை உணர்ந்து, நம் பெருமானை உணர்ந்து அவருடன் சரணடைந்திருக்கிறார்கள், அவரின் பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா? எப்பவுமே இறைவன் அன்பு காட்டுபவர்களிடத்தில் இருப்பார். நாம் விலகி செல்லும் பொழுதும் நம்முடன் இருப்பார், ஆனால் வெளிப்பட மாட்டார். அவரை நாம் நெருங்கி செல்லும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுவார், ஆனந்த தாண்டவத்துடன் வெளிப்படுவார். அது அலாதியான இன்பம், அதை உணர வேண்டும். அதற்காகத்தான்
சொல்லப்படுவது அடியார்களே. எந்த நிமிடத்தில் சலனம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரம் போதும். எந்த நிமிடத்தில் நமக்கு குழப்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் போதும். அப்ப வாழ்க்கையில நம்ம இருக்கின்ற பொய்யான மாயைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான பரம்பொருளை தேடும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும், பல இன்னல்கள் வரத்தான் செய்யும், பல பேர் தூற்றத்தான் செய்வார்கள், பல பேர் ஏசத்தான் செய்வார்கள். நாம் யாருக்காக தேடுகின்றோம்? நமக்காக, நமக்குள் இருக்கின்ற பேரானந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஈசனை தேடும் பொழுது, அவரை வழிபடும் பொழுது மற்றவர்கள் பேச்சிற்கு நாமே இடம் கொடுக்க வேண்டும். அதே போல் நம் மனம் தவறாக சொல்லும் பொழுது அதற்கு ஏன் நாம் பணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான அந்த தன்மை வந்து விட்டால் நமது தேடுதல் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அடியவர்களே, யோசித்து பாருங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்பவும் ஆழமான விஷயம். ஏன்னா எல்லாத்து வாழ்க்கையிலையும் வரக்கூடிய சின்ன தடுமாற்றம் தான். அந்த தடுமாற்றத்தில் யார் நிலைத்திருந்து அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு நகர்கிறார்களோ, அந்த பொய்யை மீறி அந்த பொய்யை அழித்து அடுத்த நிலைக்கு செல்கிறார்களோ, அவருக்கு இறைவனோட அந்த அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். எம்பெருமானோட அந்த முழுமையான அந்த பூரணமான அருளாசி அவர்களுக்கு கிடைக்கும். திரிபுரத்தை எரித்தவருக்கு நம்முள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை அழிக்க தெரியாதா, எரிக்க தெரியாதா? ஆனால் நாம் சரணடைய வேண்டும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவார். நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவார். எப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சரணடையும் போது நம்மை ஒரு புனிதமான ஒரு ஆத்மா என்பதை நமக்கு உணர வைப்பார். இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுலேயே தேவாரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க. ஒரு சில பேர் 10 வயசு ஆனதுமே இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள். ஒரு சில பேர் 15-20 வயசுக்கு மேலே தான் அந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறுறாங்க. சில பேர் 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் அந்த தெளிவே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை. இதோட சூக்ஷமம் தான் என்ன? ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவியிலேயே சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோடு வருகிறார்களே, இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது? இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு. அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு. என்ன எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் சிவவாக்கியரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிறக்கும் போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா, சித்தர்கள், ஞானியர்கள். இவங்கெல்லாம் பிறக்கும் போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு. சில பேர் அவர்களுக்குடைய அந்த காலம் வரையிலும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது. தெளிவு எப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் பிறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும். இப்படி தான் போகும், இந்த வாழ்க்கை இப்படி தான் போகும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வினாடியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே, இது ஒன்று மட்டும் எப்படி நிலையாக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்ன சொல்கிறது, ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி சடார்னு மாறிடும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? ஏன் சில குழந்தைகள் 6-7 வயசுலேயே ஞானம் அடைந்தவர்கள் போல இருக்கிறார்கள், நல்லா பேசுகிறாங்க. அதே போல் சில பேர் 30-40 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது. அப்படின்னா எல்லாம் நாம் செய்வது தான், எல்லாம் நாம் பயிற்சி செய்வது தான். சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள். அதாவது நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் சரி, எது உங்களுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்போ இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது அது நம்ம மூளையில் பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக. நம்மளுக்கு சித்தம்னு ஒரு பிரிவு உண்டு. அந்த வகையில் சித்தத்தில் போய் எல்லாமே சேர ஆரம்பிச்சிடும். ஆன்மீகம் சம்பந்தமாக இல்லை, உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது, மறைபொருள்னு சொல்லுவாங்க, யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்திலே போய் பதிவாகும் அப்படிம்பாங்க.
நீங்கள் மூளையில் பதிய வச்சா அது இந்த ஜென்மாவோட போயிடும். ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும், நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா, நம்ம தான் சொன்னோமே, இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவியிலும் கைகூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், சித்தர்கள் கூறுகிறார்கள். இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவி சூழல் முடியவில்லை அப்படிங்கும் போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம். அதில் நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்கில் அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் நம்ம பொறுத்திருக்க வேண்டும். நிறைய சித்தத்தில் பதிவுகள் இருக்குது, நல்ல பதிவுகள் நிறைய தேடி இருக்கீங்க. போன ஜென்மால இறைவனை பற்றி தேடி தேடி அடைந்திருக்கிறீர்கள், நிறைய பயிற்சி, நிறைய முயற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே அதோட தொடர்ச்சியானது ஆரம்பித்து விடுகிறது. இல்லை அப்படிங்கும்போது அந்த இயல்பான மயக்கங்களில் சிக்கி நிறைய இடத்துல நிறைய அனுபவங்களை பெற்று மீண்டும் அதெல்லாம் போயின்னு எந்த க்ஷணம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ தான் அந்த சித்தமானது அந்த விஷயத்தை நம்ம போன பிறவியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சுருந்ததோட தொடர்ச்சியை ஆரம்பிக்க அது உதவுகிறது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும். இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க. இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த பிறவியாக இருக்கும். இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம். நிறைய பேர் சொல்கிறது, இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம். நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார், பொருளை கொடுத்துருக்கார், பெயரை கொடுத்துருக்கார். நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். ஆமாம், ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை அடையும். எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல், இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல், இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி, அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க, இறைவனை பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பினை. அதுவும் இறைவன் கொடுக்கறது தான், அதுவும் இறைவன் கொடுக்கிற ஒரு கொடுப்பினை தான். அப்படி கிடைச்சிருச்சுன்னா இன்னும் பெரும் பேரு போதுமடா சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம். இல்லை, இன்னும் அதுக்கான பக்குவம் பத்தில் இந்த கூடு அதுக்கு ஒத்துழைக்க மறுக்குது அப்படிங்கும் போது இந்த கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு நாம் செல்கின்றோம். அது ஒரு பருவத்தை அடையும் வரையிலும், அது ஒரு பக்குவத்தை அடையும் வரையிலும் பொறுத்திருந்து மீண்டும் அந்த தேடுதலை ஆரம்பிப்போம். அதனால இதுவரையிலும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் கூட சிறிது சிறிதாக இறைவனின் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்வதன் காரணமாக நமக்கான பலன் நம்ம கை மேல கிடைக்கும். எப்பவுமே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் ஒன்று செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கு வரும். அதுதான் நல்வினையோ தீவினையோ எது செஞ்சாலும் அது திருப்பி வரும். திருப்பி வரணும்னா அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லதையே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். அப்போ நல்லது செய்யும் போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார். உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். தீவினைகள் செய்யும் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே சிவ சிந்தனையில் இருங்கள், சிவனை பற்றி யோசித்துக் கொண்டிருங்கள், இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள், இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள். இப்போ இந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் எனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும்.
திருவாசக புத்தகம் அடியார்களுக்கு அனுப்பி கொண்டு வருகின்றோம். இன்னும் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு படிப்படியாக வந்து சேர்ந்துவிடும். இதுவரையிலும் விண்ணப்பிக்காதவர்கள் புத்தகம் தேவைப்பட்டால் சிவபித்தன்.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய் இனிமேல் பதிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் தவறிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த இணையதளத்தின் மூலமாக பதிவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இன்றைய தலைப்புக்கு நம்ம போகலாம். பெரும்பாலும் சிவபெருமானை வழிபடுபவர்கள், சிவபக்தர்கள், சிவனடியார்கள் அதிகபட்சம் அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துரும் அப்படிங்கிறது தான் ஒரு வினாவாக எழுப்பப்பட்டது. அதிகபட்சமாக அவங்களோட ஆசை என்ன அப்படிங்கிறது தான். அதிகபட்சம் குறைஞ்சபட்சம்னு எதுவுமே கிடையாது அந்த இடத்த பொறுத்தளவு. நிஜமாலுமே சிவபெருமான உண்மையாலுமே அந்த சிவம் அப்படிங்கிறது என்னன்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை. ஏன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது. அதை சொல்லெல்லாம் விளக்க முடியாது. ஏன் சிவபெருமானை வழிபடுற தெரியாது, எதுக்காக வழிபடுற தெரியாது, என்ன வேணும் உனக்கு தெரியாது. இது மட்டும்தான் சிவபெருமானை வழிபடுபவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ எனக்கு தங்கத்தை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, காசு கொடு, வீடு கொடு, எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீடு பேரு இன்பத்தை கொடு இறைவா அப்படின்னு தான் கேட்பாங்க. சொத்து வேணும், சொகை வேணும், எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த உண்மையான சிவம் என்பது யாது என்று உணர்ந்து அதோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தானே தவிர அவரிடமிருந்து எதை வேண்டுவதற்கு எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது, அவரால் தீர்மானிக்கப்பட்டது, அவர் எண்ணத்தின்படி நடப்பது. இதில் போய் நான் அவர்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்ட்டு கேட்க முடியுமா? ஒரு சிவனடியார் கேட்பாரா? எங்கேயாச்சும் போய் இறைவா எனக்கு இவ்வளோ பொன் கொடு, இவ்வளோ பொருள் கொடுன்ட்டு இறைவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத? கண்டிப்பாக எந்த அடியார்கள் மனதிலும் இந்த எண்ணம் தோன்றுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மையான சிவனடியார்கள் வந்துட்டு பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுவது கிடையாது, யாரிடமும் கையேந்துவதும் கிடையாது, இறைவனிடமும் கேட்பது கிடையாது. நீ பார்த்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறியா? சாப்பிட்றேன். நீ பார்த்து இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா? செய்ய, நான் அதுபடியே நான் வாழ்ந்துட்டு போறேன். இன்பமோ துன்பமோ செய்த நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உன் பாதமலருக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சமா அவங்களோட ஆசை அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு கூட ஆசைப்படல. அவர் ஆடுகின்ற போது தெரித்து விழுகின்றதல்லவா புழுதி, அந்த புழுதி என் மீது பட்டால் போதும், அந்த தூரத்துல நான் இருந்தா போதும், உன்னோட அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதுதான் உங்களுக்கு உச்சபட்சம். 100,000 கோடி வேண்டுமா அப்படின்னு கேட்டால் சிரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எம் இறைவனின் தரிசனத்தை விட 100,000 கோடி எனக்கு பெரியதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே சிவனடியார்கள் மனசுல இருக்கும். சிவாய நமங்கிற அந்த நாமம், ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம், அதை விட பெரிய பொக்கிஷம் வேற என்ன இருந்துற போது வாழ்க்கையில? வேற எதுவுமே கிடையாது. சொல்லி பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும். கோவில்ல போய் நின்றுகிட்ட பெருமானை பார்க்கும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்ற அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது. மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினைச்சா போதும். சிவாய நமன் நினைச்சா போதும், நீ சொல்லக்கூட வேண்டாம். சிவாய நமன் நினைச்சாவே போதும், எல்லாமே உன்னை தேடி வந்துடும். அவருக்கு தெரியும் ஐயா உனக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும். நீ என்னத்துக்காக விரும்புகிற, அவரை சரணடையணும்னு விரும்புகிறோம். அப்போ அந்த சரணடைவதற்கு என்ன உனக்கு கொடுக்கணுமோ அதை தாராளமாக கொடுப்பார். அப்போ அவருக்கு கொடுக்கறத மட்டும் ஏற்றுக்கிறோம். சிவனடியார்கள் அதைத்தான் செய்கிறாங்க. இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன போய் ஆசைங்கிற வார்த்தை இருந்தால் சிவனடியானா இருக்க முடியாது. எல்லா உறவுகளும் சிவமே அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன போய் பெரிய ஆசை உங்களுக்குள்ளே இருந்திருப்போது? நான் அந்த சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், உன்னை சரணடைஞ்சிடணும். நீ ஆடுற இடத்துல தெரிக்கின்ற புழுதி என் மீது விழுந்தால் போதும், உன் கால் படுற அந்த இடமா இருந்துட்டா போதும், வேற எந்த ஆசையுமே இல்லை. நிஜமாலுமே ஒரு சிவபக்தர்கள், உண்மையான சிவபக்தர்களையோ சிவனடியார்களையோ போய் கேட்டால் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. வேறு என்ன வேண்டும், வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்குது? இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அவரை நான் அவரோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசையாக இருக்கும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக இருந்தால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். அந்த இன்பத்தை மட்டும் நாம் அனுபவித்து கொண்டு இருந்தால் போதுமானது. எல்லா நொடிகளிலும் இறைவனை அப்படியே உணர்ந்து அவரோடு இரண்டரை கலந்த நிலையிலே இருந்தால் போதுமானது. நம்ம மனசில் எதுவுமே தவறான எண்ணங்கள் தோன்றாது, தோன்ற விடமாட்டார். இதை விட சொர்க்கமா, இதை விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்காது. அதனால் எப்போவுமே
நம்ம மனசில் இருக்க வேண்டியது ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் சிவாய நமங்கிற அந்த சூட்சமம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைனா அதுவாக தான் இருக்கும். எல்லா அடியார்களும் சொல்வது கேட்டு பாருங்க தெரியும்.